தமிழ் வானொலி ஊடாக உறவுகள் இணைய வருவது கேள்வி கணைகள் தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள். வணக்கம். பாருங்கள் செல்வி நித்யானந்தன் அவர்கள். வணக்கம் வாணி. வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய மதிய வணக்கத்துடன் கேள்வி கணை இன்று 641 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை நடைபெறும் கேள்வி கணை இன்று உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது. பெயர்களை கொடுத்து இணைந்து கொள்ளுங்கள். சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டு 2026. மூத்தோர் மாண்பு போற்றும் மகத்தான மாதம் இம்மாதம். எல்லோரும் லண்டன் தமிழ் ரேடியோ firstodio.net நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். லண்டன் தமிழ் ரேடியோ.net மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இணைந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கலாம். ஆகாஷ் லைட்டுக்கு சென்று உங்களது பொன்னான பெயர்களை மண்ணாக்காமல் இதில் போட்டுக்கொள்ளுங்கள். 641 என்று இருக்கிறது. அதில் உங்களது பெயர்களை இட்டுக் கொள்ளுங்கள். முட்டையை இட்டுக் கொள்ளாமல் பெயர்களை இட்டுக் கொள்ளுங்க. அது 6 தானே போட்டிருக்கிறீங்க. 6 உண்டா? 6 உண்டு. இருக்கல. 6 உண்டு. 661 தான். நான் 641 சொன்னேன். 6 உண்டு. 661 மாறி சொல்லிட்டீங்க. ஆனா 61. 661. இப்ப திருத்துறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க பார்த்துக் கொள்ளுங்க. அது நீங்க சொல்றது சரியான 661. என்னுடைய பெயர் போட்டிருக்கிறேன். இனி அமைதியாக இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். ரெடி டு பிளே என்று வந்தா சரிதானே? என்ன ஐயோ ரெண்டும் அப்படி அமைதி அமைதி அமைதி. நகுலவதி, சரோஜினி அக்கா, பத்மினி, ஜே அக்கா, ஜெயமலர், வாணி மோகன் இணைஞ்சிருக்கிறீங்கள். 6 பேர்த்த பெயர் 1 2 3 4 5 6 பேர். மற்றவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். சரி, இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்வி கணைகள். 661 இணையாத உறவுகள் நீங்கள் அடுத்த வாரம் சேர்ந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகின்றது. அரசன் இல்லாத நாடு. மிகுதியை முடித்துக் கொள்ளுங்கள். பட்டணம் அழியுமா? வெல்வது அரிது. அச்சு இல்லாத தேர். அரசன் இல்லாத நாடு.
நேரம் சொல்லுது டைம் கூடிட்டு தான். அச்சு இல்லாத தேர் என்பது சரியானது. அந்த நேரம் அதில் கூட போயிட்டு இது போல நடக்கிறது. மூன்றாவது சரி. பனங்காட்டு நரி புள்ளி குதவாது சலசலப்புக்கு அஞ்சுமா சொல்லு பூச்சு. பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சுமா. ஆனா முதல் கேள்விக்கு வர இல்ல இதுகள் என்ன பாயிண்ட். நாங்க போடுறாங்க போயின்னு சரி. மூன்றாவது தான் சரியானதா? அது டைம் கூடிட்டு வந்துட்டு எடுத்தன. பூனை புறக்கடை குடிக்கிறது போல நாய் நடுவீடு புலி போல் பாயும். பூனை புறக்கடை நாய் நடுவீடு. இன்று உங்களுக்கு வரப்போறது உகண்டா நாடு பற்றியது. உகண்டா நாட்டினுடைய தலைநகரம் லவேலா லொரானா கம்பாலா. உகண்டா உகண்டா நாட்டினுடைய தலைநகரம் கம்பாலா. நாணயம் உகண்டா பெசோ லெக் ஷில்லிங். உகண்டா ஷில்லிங் என்பது சரியானது. உகண்டா நாட்டினுடைய அழைப்புக்குறி 2 5 6 3 5 6 4 5 6. 2 5 6 என்பது சரியானது. அடுத்து 7வது உதயகுடி புஜி UA UKA. உகண்டா UG. ஒன்பது 10 உகண்டா நாடு எந்த நாட்டிடமிருந்து விடுதலை பெற்றது? உகண்டா என்று கூடவில்லை. உகண்டாவை பற்றியது வழியா அதை யோசிச்சு கொள்ளுங்க. ஐக்கிய ராஜ்யம், ஸ்பெயின், பிரான்ஸ். உகண்டா ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து 9ஆம் தேதி 10ஆம் மாசம் 1962 ஏதோ ஒன்று மாறி நம்பர் விட்டது. விடுதலை என்று மாறிவிட்டது. சுவரில் விளம்பர முறையை அறிமுகப்படுத்தியவர் எந்த நாட்டில்? சுவரில் கிரேக்கர். 10வது கைக்குட்டையை அறிமுகப்படுத்தியவர்கள். இலகுவான கேள்விகள் தான், பல தடவை வந்த கேள்விகள் கூட. பிரான்சியர், சீனர், ஸ்பானியர். பிரான்சியர் என்பது சரியானது. ஏமல, சரோஜினி அக்கா, கலைவாணி, பத்மினி, ஜேசி இணைந்திருக்கிறீங்க. ஜெயாக்கா, நகுலவதி, தர்ஜினி இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வேகமாக எழுதுங்கள். பலே நடனம் ஆரம்பமான நாடு. பலே பிரான்ஸ், எகிப்து, கிரீஸ். பிரான்சில் தான் ஆரம்பமானது. ஒருவர் போட்டுக்கிறீங்கள், மிக சிறப்பான. கிரீஸில் இல்லை. கிரைனைட் நகரம். கிரைனைட் நகரம் என்று ஸ்கொட்லாந்தில் உள்ள அபர்தீன் அல்லது அயர்லாந்தில் இருக்கிற டப்ளின்
அல்லது அர்மேனியா நாட்டிலுள்ள ஜெரவான். ஸ்கொட்லாந்து நாட்டினுடைய அபர்தீன் தான் கிரனைட் நகரம். எந்த உயிரினம் தூங்கிய பின்னர் இறந்து போகும்? பாம்பு, எறும்பு, தவளை. எறும்பு என்பது சரியானது. எந்த உயிரினத்துக்கு என்ன எதை பார்த்தாலும் இரட்டிப்பாக தெரியும், ரெண்டு ரெண்டாக தெரியும்? பூனை, யானை, நாய். அதனாலோ மதம் பிடிக்கிறது. யானை என்பது சரியானது. ஸ்பெயின் நாட்டினுடைய தேசிய மலர், இதுவும் அண்மையில் வந்திருந்தது. மாதுளம்பூ, பனம்பூ, செவ்வந்திப்பூ. மாதுளம்பூ. ஈரான் நாட்டினுடைய லில்லி, ரோஜா, அல்லிப்பூ. ஈரான் நாட்டினுடையது ரோஜா பூ. எகிப்து. உவரசம்பூ, தாமரைப்பூ, முல்லைப்பூ. தாமரைப்பூ. இரட்டை கிழவி. தங்கம், அதில் என்னவென நடந்து சென்றாள்? மலமள, விறுவிறு, கலகல. இதில் இரண்டு பொருந்தும். மளமள, விறுவிறு சரியானது. இப்பொழுது பாத்திரம் என உருண்டது. கடகட, தடதட, சுட சட சட. கடகட என உருண்டது. கனை என்பது ஒளி. உங்களுக்கானது 3 சொல்லி நையண்ணா. கனை, செம்பு, அம்பு, கருப்பு. அம்பு என்பது சரியானது. ஏமலர் தேசி தொலைவாணி. இருபத்தி 21. தன் என்பது குளிர்ச்சி. உங்களுக்கானது தன் தன் 2 சொல்லி. தனித்தல், தன்னுடைய, தனிமை. தன்னுடைய. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தின் என்றது உன் என்றதுக்கானது. 3 சொல்லியில வாரத்தின் என்றால் என்ன? செய்மை, வலிமை, தன்மை. தின், வலிமை. சூரிய மைய கொள்கையை வெளியிட்டவர்? நியூட்டன், கோப்பர்னிக்கஸ், ஹெப்லர். இரண்டாவது சரியானது. கோப்பர்னிக்கஸ் என்பது சரியானது. போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர்? ஜோன் சால்க், ஹென்றி பெக்கரர், பெக்கு போரல். முதலாவதுதான் சரியானது. ஜோன் சால்க் என்பதுதான் போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர். வெறி நாய்க்கடிக்கான மருந்தை கண்டுபிடித்தவர்?
லூயி பாஸ்ட் விட்மென் டிபரன்ஸ். லூயி பாஸ்டியர் என்பது லூயி பாஸ்டன் என்னும் சொல்வார்கள். லூயி பாசிஸ்டர் என்றுதான் அதில். சந்திர மண்டலத்தின் மனிதனுடைய எடை இதுவும் தந்திருந்தேன் அப்படியே இருக்கும், குறையும், அதிகரிக்கும். ஒரு மனிதன் சந்திரனுக்கு சென்றால் அவனுடைய எடை குறையும். திபெத்திய எழுச்சி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? நேற்று அல்லது இன்று அல்லது நாளை. திபெத்திய எழுச்சி நாள் கொண்டாடப்பட்டது நேற்றைய தினம். பொதுநலவாய அமைப்புகள் தினம் எப்பொழுது? நேற்று அல்லது இன்று அல்லது நாளைய தினம்? இன்றைய தினம். சிறுநீரக விழிப்புணர்வு தினம் எப்பொழுது வர இருக்கிறது? நாளைக்கா அல்லது இன்றா அல்லது 13ஆம் தேதியா? 13ஆம் தேதி. சென்னை இந்தியாவின் எத்தனையாவது பெரிய நகரம்? இந்தியாவில் சென்னை 3வது, 4வது, 2வது? நான்காவது பெரிய நகரம். ஜெயமலர் அப்படியே தக்க வச்சிருக்கிறார். சரோஜினி அக்கா ஓடி வந்துட்டார். பத்மினி ஓகே. கேள்வியல் என்றபடியா கிலோ. கர்நாடக மாநிலத்தினுடைய தலைநகரம்? கர்நாடக மாநிலத்தினுடைய அகமதாபாத், ஹைதராபாத், பெங்களூர்? கர்நாடகத்துல பெங்களூர். முத்துக்களின் நகரம்? முத்துக்களின் நகரம். நகரென்றும் ஒரு இடத்துக்கு சொல்வார்கள், நகரம் என்றும் வந்திருக்கிறது. இதில் எந்த இடம் என்று பாருங்கள். சேலமா, ஹைதராபாத்தா, கோயம்புத்தூரா? மாம்பழம் என்றதும் சேலம் பெறவணும். ஹைதராபாத் என்பது சரியானது. அடுத்து முத்து நகர் அல்லது இந்த இடத்துக்கு விசேட பெயர் திருமந்திர நகர் என்றும் சொல்வார்கள். இது தூத்துக்குடி, சென்னை அல்லது காஞ்சிபுரம்? தூத்துக்குடி முத்து நகர் அல்லது திருமந்திர நகர். நெசவு நகரம் என்று எந்த இடங்களுக்கு சொல்வார்கள்? இதுக்கான சிறப்பு பெயர்கள் கருவூர் அல்லது வஞ்சி, நாஞ்சில். இதிலும் 2 இடம் ஒரு நெசவு நகரத்துக்கான ஒரு இடம்தான். கருவூர், வஞ்சி என்பது சிறப்பான ஒரே பெயர்தான். பேச்சு தமிழ் பிள்ளை நீங்க சொல்லு. குசினி அடுக்களை என்று சொல்லுவோம். அது எந்த மொழி சொல்? ஒல்லாந்து, போர்த்துகீசம் அல்லது பிரெஞ்சு? குசினி என்பது போர்த்துகீசம். ஆஸ்பத்திரி அல்லது அதை பிராக்கெட் பண்ணி கிடக்கு மருத்துவமனை. பேச்சு தமிழ். இது எந்த மொழி? இதுவும் போர்த்துகீச மொழிதான். இருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது 2வது நின்றவர் கீழே இறங்கிட்ட. ஓகே. வேகம். லித்துவேனியா நாடு எந்த நாட்டிடமிருந்து 90ஆம் ஆண்டு விடுதலை ஆனது? சோவியத் ஒன்றியம், இப்பொழுது ரஷ்யா, ஜெர்மனி,
இஸ்பானியா, முன்னைய சோவியத் ஒன்றியம் அல்லது ஜெர்மனி, இஸ்பானியா. சோவியத் ஒன்றியத்திடமிருந்துதான் இன்றைய நாள் விடுதலையான நாள். அடுத்து, பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனையை எந்த ஆண்டு வெற்றிகரமாக சோதித்தது? பாகிஸ்தான் 1983 85 87 83ஆம் ஆண்டு. அது இன்றைய நாளில்தான். 1905 இலங்கையிலிருந்து காங்கேசந்துறையிலிருந்து அந்த புகையிரத பாதை அமைக்கும் பணி எந்த இடத்துக்கு இடையில் முடிவடைந்தது? 1905 முதல். மதவாச்சியா, சாவகச்சேரியா, திருகோணமலையா? அதுவும் இன்றைய வரலாற்றில் இன்று எடுக்கப்பட்டது. மதவாச்சி என்பது சரியானது. எனது செய்தி எத்தனையாவது செய்தி நேற்றைய? 640, 41, 42. 41, 641 என்பது சரியானது. 6 பேர் போட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நான் எல்லாரும் போட்டிருக்கணும். ஜேமல்லர் 2213 பெற்றிருக்கிறீர்கள், மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நகுலவதி ஓடி வந்துட்டீங்கள், 2வது, மிக சிறப்பு. 1675. தர்கினி, வாழ்த்துக்கள், 1639. கலைவாணி 1591, வாழ்த்துக்கள். பத்மினி 1568. சரோஜினி அக்கா 1357. ஜேசி 1322. ஜெயாக்கா 1260. லோஜினி 1209 புள்ளிகள். அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். கடைசியில 2 பேரும் ஓடி வந்துட்டோம் மேல. அதுதான் சரி. இப்பொழுது நேரத்தை கருதி கொண்டு உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் வருகின்றது. கேள்விக்கணை வாரம் 661க்கான கேள்விகளும் பதில்களும். அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத தேர் போன்றது. பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சுமா? பூனை புறக்கடை, நாய் நடுவீடு. உகண்டா நாட்டினுடைய தலைநகரம் கம்பாலா. நாணயம் உகண்டா ஷில்லிங். அழைப்புக்குறி 256. இணையக்குறி UG. அடுத்து, அது உகண்டா நாடு ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்றது. சுவரில் விளம்பர பலகையை அறிமுகப்படுத்தியவர் கிரேக்கர். கைக்குட்டையை அறிமுகப்படுத்தியவர் பிரான்சியர். பலே நடனம் பிரான்சில் தான் ஆரம்பமானது. கிரனேட் நகரம் ஸ்கொட்லாந்தில் உள்ள அபர்தீன். எந்த உயிரினம் தூங்கிய பின் இறக்கும்? எறும்பு. எந்த உயிரினத்துக்கு இரட்டிப்பாக எல்லாமே தெரிகிறது? யானை. ஸ்பெயின் நாட்டினுடைய தேசிய மலர் மாதுளம்பூ. ஈரான் நாட்டினுடைய தேசிய மலர் ரோஜாப்பூ. எகிப்தினுடைய தேசிய மலர் தாமரை. இரட்டை கிழவி தங்கம் மளமள விறுவிறு என நடந்து சென்றாள். பாத்திரம் கடகடவென உருண்டது. கனை என்பது ஒளி. உங்களுக்கானது 3 சுழி. கணை என்பது அம்பு. தன் என்பது குளிர்ச்சி. தன் என்பது தன்னுடைய. தின் என்பது உன். தின் என்பது வலிமை. சூரிய மைய கொள்கையை வெளியிட்டவர் கோப்பர்நிக்கஸ். போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஜோன்
சால்க் என்பவர், ஜோன் சால்க். அடுத்து வெறிநாய் கடிக்கான மருந்தை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டர். சந்திர மண்டலத்தில் மனிதனின் எடை குறையும். திபெத்திய எழுச்சி நாள் 10ஆம் தேதி. பொதுநலவாய அமைப்பு தினம் 11ஆம் தேதி 3ஆம் மாசம். சிறுநீரக விழிப்பு தினம் 12ஆம் தேதி. இருந்தீங்க மன்னிக்கவும், பொதுநலவாய அமைப்பு தினம் 11ஆம் தேதி இன்று. சிறுநீரக விழிப்பு தினம் 13ஆம் தேதி 3ஆம் மாசம். சென்னை இந்தியாவின் 4வது பெரிய நகரம். கர்நாடகா மாநிலத்தின் தலைநகரம் பெங்களூர். முத்துக்களின் நகரம் ஹைதராபாத். அடுத்து முத்து நகர், திருமந்திர நகர் என்று சொல்வது தூத்துக்குடி. நெசவு நகரம் கரூர் அல்லது வஞ்சி என்றும் அதற்கான சிறப்பு பெயர் இருக்கின்றது. குசினி என்பது போர்த்துகீச சொல். ஆஸ்பத்திரி என்பதும் போர்த்துகீச சொல். லித்துவேனியா சிறுநீரக தினம் 11ஆம் தேதி. சிக்கன தினம்தான் 13ஆம் தேதி. புத்தகத்துல போட்டிருக்கு. சரி, மீண்டும் பாருங்க. லித்துவேனியா நாடு 1990ஆம் ஆண்டு இன்றைய தினம் சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலையானது. தற்பொழுதைய ரஷ்யா. பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக சோதித்தது 1983ஆம் ஆண்டு. அடுத்து இலங்கையில் இருந்து அந்த காங்கேசந்துறையின் முதல் மதவாச்சி வரை தான் புகையிரத பணி இன்றைய தினம் 1905ஆம் ஆண்டு முடிவடைந்தது. செய்தி 641 என்பது சரியான பதில். இன்று இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். யார் சரோஜினி அக்கா என்ன சொன்னீங்க? உலக சிறுநீரக தினம் 11ஆம் தேதி என்றுதான் புத்தகத்துல போட்டிருக்கு. சிக்கன தினம்தான் 13ஆம் தேதி. அதுதான் மீண்டும் திருப்பி சொன்னேன். நீங்க கேட்டது சிறுநீரக தினம் தானே? சிறுநீரக தினம் இன்றைக்கா 11 தானே? இன்றைக்கு தான். அதைத்தான் சொன்னேன், 11ஆம் தேதி. சரி, நன்றி நன்றி, பரவாயில்லை. லட்சமின் தவறுகள் இருந்தா சொல்லிக் கொள்ளுங்கள். இல்ல, நீங்க சரி, பொதுநலவாய அமைப்பு தினம் தான் 11/3 சிறுநீரக விழிப்பு தினம் 13. சரி, நான் பார்த்துக் கொள்றேன். ஓகே, 11/13. ஓகே, அது தவறாயிருந்தால் நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்பொழுது உங்களுக்கான 5 புள்ளி கேள்வி, 2 புள்ளி கேள்வி. தயவு செய்து நம் இப்ப 35. ஓகே, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு இடையில இருக்கிறது. எல்லோரும் நீங்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கான முதலாவது, நீங்கள் 5 நாடுகள் சொல்ல வேண்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, வாணி கை உயர்த்துனீங்களா? கை காட்டுனீங்களா? ஓகே, இல்லையா? ஓகே, எனக்கு கை தெரிஞ்ச மாதிரி மன்னிப்பு. ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி. முதலாவது கேள்வி என்னவென்றால் 5 புள்ளிக்குரிய கேள்வி. 5 புள்ளிக்குரிய கேள்வி. ஆனாலும் உங்களோட அதிர்ஷ்டம் 5ம் சரியாக சொன்னால் 10 புள்ளியை பெற்றுக் கொள்வீர்கள், டபுளாக. ஆனால் 5ம் சரியாக சொல்ல வேண்டும். ஓகே, நீங்கள் 1 சரியாக சொன்னால் 2 புள்ளியை தான் பெற முடியும். அதனாலயா யோசிச்சு சொல்லுங்க. இந்த பாம்புகள், உலகில இருக்கிற பாம்புகளில சரியான விஷங்களை கொண்ட பாம்புகள் பல நாடுகளில் இருக்கின்றன. முதலாவதாக இருக்கும், முதல் 5 இடத்தில் இருக்கும் நாடுகள் சரியா?
முதல் சரியான விஷம் உள்ள பாம்புகளில் 430 விஷப்பாம்புகளை கொண்டிருக்கிறது ஒரு நாட்டில். அடுத்து 410, 300, 270, 170 இருக்கிறது. இது உங்களுக்கு நீங்கள் ஒன்று உதவி ஒரு ஆசிய நாடு, மற்றதெல்லாம் நீங்கள் இங்க ஐரோப்பாவில் இல்லை. அதை விட நீங்கள் வேற நாடுகளை சொல்லி பார்க்கலாம். நான் 5 சொல்றேன். சரியாக சொன்னாதான் நான் 10 தியான புள்ளியையும் தேசம் சொல்றேன். பெறுவீர்கள். தியான தேசம் இந்தியா, ஆப்பிரிக்கா, சொல்லுங்க. அர்ஜென்டினா, ஆ, பிரேசில், இடம் உண்டு. மற்றது உகாண்டான்னு சொல்லி பார்க்குறேன். நான் பத்மினி கமலாந்தன். பொறுங்க. யாக்கா உகாண்டான்னு சொல்லி பார்க்குறேன். உகண்டா? ஓகே. நான் பத்மினி கமலாந்தன். நீங்க ஆப்பிரிக்காவில சொன்னீங்க தானே? ஆப்பிரிக்காவில தானே உகண்டா இருக்கும். சரி, ரெண்டாவது நான் பத்மினி கமலாந்தன். ஓகே, ஒன்று பிரேசில், சொல்லிட்டு ஆஸ்திரேலியா. போங்க, மெல்ல மெல்லமா சொல்லுங்க. பிரேசில், ஆஸ்திரேலியா, இந்தியா, பொறுங்க. இந்தியா, நைஜீரியா, கொங்கோ. இலங்கையில பேங்காக்கா? ஓ, காங்கோ. கொங்கோ. கங்கோன்று வராது, கொங்கோ. இல்ல, கொங்கோண்டுதான் நான். கொங்கோன்று ஆப்பிரிக்காவில இருக்கிற கொங்கோ. ஓ, இது கொங்கோங்கண்டா தான் நீங்க வேற வாசியா? இல்ல கொங்கோங்க இல்ல, கொங்கோ. கொங்கோ, ஓகே. ஓகே, அடுத்தால் நான் சொல்றேன். இலங்கை, ஆப்பிரிக்கா, இலங்கை, ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கான்னு பொதுவா சொல்லாமல் நீங்கள் பாருங்க. நைஜீரியா சொல்றேன். நைஜீரியா சொல்றேன். ஓகே, நைஜீரியா. ஓகே, முதல் நைஜீரியா வந்திருந்தது. ஓகே, பிரேசில், நியூசிலாந்து, சாரி நியூசிலாந்துல ஆஸ்திரேலியா. நாலு இன்னும் கொண்டு வரணுமா? பிரேசில், ஆஸ்திரேலியா, இலங்கை, நைஜீரியா, பிரேசில், ஆஸ்திரேலியா. இலங்கை சொல்லி இருக்கிறீங்க. அடுத்தது எட்டி பிடிங்க. எட்டி பிடிக்கவோ? எட்டி பிடிக்க. இலங்கையில நிக்கிறீங்களா? எட்டி பிடிங்க. அப்ப இந்தியா சொல்றேன். அடுத்தது சொன்னீங்க. நவலவதி. சொல்லுங்க. இந்தியா ஆசியாவுக்கு. மற்றது ஆப்பிரிக்கா. அதைத்தான் சொன்னேன். ஆப்பிரிக்கா பொதுவாக கண்டம் என்று வச்சுக் கொள்ளுங்க. ஒன்றில் ஆப்பிரிக்கான்னு சொன்னா நீங்க சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லணும். அப்படி சொல்லுங்க. அப்படி இல்லையோ ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டை சொல்லுங்க. அப்ப அதுல இத சொல்றேன் தெரியல. ஆஸ்திரேலியா அடுத்தது. அப்ப ஆப்பிரிக்காவை விடுங்க. லத்தீன் அமெரிக்கா. ஓகே. மத்திய கிழக்கு. மத்திய கிழக்குல எந்த நாட்டுல இருக்கு? ஆப்பிரிக்காவில தான். அது என்னண்டு மத்திய கிழக்குன்னா இங்க இல்ல, சவுதி. அதங்க பாக்குறாரு என்னத்திலயே இருக்குது. அதுக்குள்ள போவாதீங்க. கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா பிழைக்கும். அதெல்லாம் பாக்குறேன். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில அங்க போனீங்கன்னா அங்க பிழைக்கும். மத்திய கிழக்குண்டா இங்கதான் வரும். சவுதி அதுதான் மத்திய கிழக்கு நாடுகள். ஆப்பிரிக்காவில நான்
ஆப்பிரிக்காக்கு என்ன தான் முதலே உகண்டா சொன்னான் போகாதே உகண்டாவை சொல்றேன். முதல்லயே சொன்னான் ஆப்பிரிக்காக்குள்ள போக தேவையில்லையே என்று. ஓகே உகண்டா. சரியா? அஞ்சாவது சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா சொல்றேன். ஆமா. மெக்சிகோ, பிரேசில், இந்தோனேஷியா, அவர் அடிச்சு பிடிச்சிட்டாரா? மற்றது பிரேசில் சொன்னேன் நான். மற்ற இந்தியா, நாலாவது இந்தியா, அடுத்தது கொலம்பியாவை சொல்றேன். கொலம்பியா. ஓகே, சிறப்பான வாழ்த்துக்கள். வெட்டிப்படியே பிடிச்சிருக்குறீங்களா? ஓகே, அடுத்தவர் யார் சொல்ல இருக்குது? பத்மினி ரோஜினி சொல்லவா? சொல்லிட்டீங்க. யார் ரோஜினி சொல்லுங்க. நான் சொல்லுறேன் சீனா, ஈக்வடார் என்ற இடம் உண்டு. ஈக்வடார். ஈக்வடோர். ஈக்வடோர். தென் அமெரிக்கா. வியட்நாம். வியட்நாம். அங்க பாம்பு தின்றாங்கன்னு நீங்க அங்க போறீங்களா? மலேசியா. விளங்கல. மலேசியா. மலேசியா. ஓகே. ஆஸ்திரேலியா. அடிப்பார்களா? ஆஸ்திரேலியா. வாழ்த்துக்கள். ஆமா. அடுத்த சொல்லாததார் இருக்கணும். இணைஞ்சவர்கள்ல ஜெயமலர் சொல்ல போறீங்களோ? ஜெயமலர் சில்லவன காணையில. வணக்கம், ராஜினி சொல்லி பார்க்கணும். தெரியா சும்மா சொல்லுவோம். ராஜினியா? ஆமா, சொல்லுங்க. இந்தியா. இந்தியாவா? ஆமா. சொல்லுங்க. மற்றது கொலம்பியா. எல்லாம் ஜாவில முடியறத பாக்குறீங்களோ? இல்ல, பிரேசில், இந்தோனேசியா. எல்லாம் இந்தோனேசியா. நாளா சொல்லிட்டேன். என்ன ஒன்று சொல்லுங்க. இந்தியா சொல்லிட்டேன். தெரியல. இந்தோனேசியான்னு சொல்லியாச்சு. மெக்சிகோ சொல்லு. மெக்சிகோவா? வேற யார் சொல்ல இருக்கிறீங்க? 3 ராஜினி சரியாக சொல்லி இருக்கிறீங்க. சரி, இப்பொழுது நீங்கள் சொன்னதில்ல தர்ஜினி வந்திருந்தீங்கள், சொல்ல போறீங்களா? கேட்டுக்கொண்டிருந்தால் ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தார்கள். மிக சரியானது. ரோஜினி வாழ்த்துக்கள். சரோஜினி அக்கா உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். மெக்சிகோ சொல்லியிருந்தீர்கள், அதுதான் முதலாவதா இருக்கிற இடம். பிரேசில் சொல்லியிருந்தீங்கள் 2வது, இந்தியா 3வது, இந்தோனேசியா சொல்லியிருந்தீங்கள், அது 4வது, இந்தியா 3வது, கொலம்பியா சொல்லியிருந்தீர்கள், அது தவறானது. ஆஸ்திரேலியா என்பது சரியானது. நகுலவதி நீங்கள் ஆஸ்திரேலியா சொன்னீங்க, இந்தியா சொல்லி இருக்கிறீங்க, 2 சரியானது. அடுத்து வாணி இலங்கை சொன்னீங்களே, இந்த வாணி வாணி இந்தியா சொன்னீங்க, சரியானது. பிரேசில், ஆஸ்திரேலியா 3 சரியானது. பத்மினி பிரேசிலும் இந்தியாவும் சொல்லி இருந்தீங்க. ஆஸ்திரேலியா சொல்லி இருக்கிறீங்க, சரியானது. ஏக்கா இந்தியா சொல்லி இருக்கிறார், பிரேசில் சொல்லி இருக்கிறார், 2 சரியானது. மெக்சிகோன்னு சொன்னேன் நான். மெக்சிகோ இல்ல. மெக்சிகோல 438க்கு மேற்பட்ட பாம்புகள். அதே என்ன தெரியும், விஷம் பாம்புகள் இல்ல அங்க, அந்த அளவுக்கு இல்ல. சரி, இப்ப 2 புள்ளிக்குரிய கேள்வி. கேர்ளுக்கு வர G2 என்பது எந்த நாட்டு உளவு அமைப்பு? இது ஐரோப்பிய நாடு. நீங்கள் அடிச்சு பார்த்து கொண்டு நிக்கிற இதெல்லாம் நேரம் போயிடும். சொல்லுங்க. பாணிக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு கொடுக்க வேணும். பாணி, இதை என்ன சொல்றீங்க?
ஜி கேர்ள், ஜி ஆ. ஃபார் கேர்ள், கேர்ள். ஆ. G2 ஆ. இது எந்த நாட்டு உளவு அமைப்பு? உணவு அமைப்பு இல்ல, உளவு அமைப்பு. உளவு பார்க்கிறேன். நான் சொல்லி பார்க்கிறேன் பிரான்ஸ் உண்டு நேற்று நகுலவதி சொன்னீங்க? பிரான்ஸ் உண்டு பிரான்ஸ். நகுலவதி. ஓகே, சும்மா சொல்லி இருக்கிறேன். பரவாயில்ல. ஓகே, சொல்லி பார்க்கறதானே, அதுல ஒன்றும் இல்லை. ஓகே, என்ன கேள்வி சொல்லுங்க, நான் விளங்கியல். அப்புறம் அடுத்த பதில் சொன்ன பிறகு திரும்பி கேள்விய கேளுங்க. அடுத்த ஆள் சொல்லிக்கொண்டு போங்க. கடாடாண்டு சொல்லுங்க. நான் ஜெர்மனி என்று சொல்லுறேன். ஜெர்மனி. பத்மினியா? ஓ, சரியாக சொன்னா நிப்பாட்டி போடுவேனா? ஜெர்மனி. ஐயோ, நான் ஸ்பெயின் சொல்றேன். பாணி ஸ்பெயின். கெடியா சொல்லி கொண்டு போயிடுங்க. வா. கேள்விய சொல்லுங்க. G2 என்பது எந்த நாட்டு உளவமைப்பு? சொல்லுங்க. என்ன இது? G for girl 2 எந்த நாட்டு உளவமைப்பு? ஃபீஃபாவா? G for girl. G2-ஆ? G2. ஓமாம். B2 அல்ல, G2. G2. கேட்கல எனக்கு. ஓகே. சரி, நீங்கள் அடிச்சு பாக்குற அளவுக்கு கேட்கிறீங்களா? அது எனக்கும் கத்தேலாது. பாணியர்க்கா சொல்லுங்க எனக்கு. என்னண்டு? கேர்ளுக்கு வரும் G. லோஜினி, நீங்கள் ஒன்று முயற்சி செய்து பாருங்க. கேர்ளுக்கு வரும் G. ஜியா? ஜி. இப்பொழுது சொன்ன எல்லாம் தவறான பதில். ஜி உளவு அமைப்பா? G2. G2. எல்லாம் பிள்ளையா? சரியா சொல்லுவேன். ஜெர்மனி என்று சொல்லி பார்ப்போம். அதான் நான் சொன்னேன். ஜெர்மனி வந்திருந்தது, தவறானது என்று சொன்னேன். ஓகே, எனக்கு ஒன்றும் கேட்கல தானே. அடுத்தவர் லோஜினி சொல்லலமாண்டா முயற்சி செய்யலாம். அல்லாட்டி அடுத்த ரவுண்ட் வருவியலோ. அப்ப G வரபடியா கிரேட் பிரிட்டன் சொல்றேன். யார்? கிரேட் பிரிட்டன் சொல்றேன். G வரபடியா. அங்கால கொஞ்சம் தள்ளி போனீங்களா? சரி, ராஜினி சொல்லுங்க. முதலாவது ஆஸ்திரேலியாவை கிட்டடியில அறிஞ்சனா நான் அந்த பாம்பை சொல்லல. நான் என்னது இதை சொல்றேன், என்ன பிரித்தானியாவை சொல்றேன். ஸ்காட்லாந்து. இப்ப பிரித்தானியா வாணி சொல்லி இருந்தாரு. சரிங்க. வேற ஒன்ற முயற்சி. ஸ்கொட்லாந்துன்னு சொல்லி பாருங்க. என்னங்க அது அங்கால கொஞ்சம் தள்ளி போங்க சொன்னா. ஸ்கொட்லாந்து இல்லையா? யார் சொல்றேன்? லோஜினி சொல்றேன், இத்தாலியன். ஓ, இத்தாலி. நான் வாணி நிக்கிற இடத்தை வச்சுக்கொண்டு அங்கால கொஞ்சம் தள்ளி போங்க. ஸ்கொட்லாந்துன்னு சொன்னேன் நான். நடந்து போகணுமா? வேல்ஸ் சொல்றேன். வேல்ஸ்ன்றது இடமா? ஸ்காட்லாந்து மாதிரி உண்டு. ஓ, நான் திரும்ப சொல்லி பார்க்கட்டா? இல்லன்னா நீ சொல்லினா சொல்லுங்க. அமெரிக்காவை முயற்சிங்க, சொல்லுங்க. அமெரிக்காவை சொல்லி பார்க்க. நகுலவதி எப்ப நகுலவதி ஐரோப்பாக்குள்ள வந்தது? அதை விட்டுட்டேன். இப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு உதவி. நீங்கள் இப்ப பாணி சொல்லியிருந்ததான கிரேட் பிரிட்டன். இங்கிலாந்து. அந்த தூவை வச்சுக்கொண்டு அதுக்குள்ளேயே சுத்தி நில்லுங்க. அப்பா அயர்லாந்து. யார் சொன்ன அயர்லாந்து? நகுலவதி. வாழ்த்துக்கள். அயர்லாந்து. இங்கிலாந்து தான் நான் மாறி சொல்லிட்டேன். இங்கிலாந்து. நகுலவதி. ஓகே, அயர்லாந்து என்பது சரியான பதில். வாணி சரி. பாம்புகளோட இடம் மெக்சிகோ இருக்கா பாருங்க. நான் வச்சிருந்ததுல மெக்சிகோ சரியானதுன்னு நான் சொல்லியிருந்தேன். பிரேசில், இந்தியா, இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா என்பதுதான் நான் வச்சிருந்த பதில். மெக்சிகோ சரியானது என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் கேட்கலையாக்கு மக்கா. சரி, G2 என்பது அயர்லாந்து நாட்டினுடைய உளவுத்துறை. உங்களது புள்ளிகள் எல்லாம் நான் சேர்த்து போட்டுக் கொள்கிறேன்.
மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்தித்துக் கொள்கிறேன். இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறேன். வணக்கம். மிக நன்றி அக்கா, நன்றி. நாளை கவிதை நேரத்துக்கு பின்பு இடம்பெறுகின்றது சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்போடு ஜெயமணி அவர்கள் இப்பொழுது நிறைவுக்கு வருகின்றது கேள்வி கணைகள்